Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல exercise 1.1ல இருந்து last sum 7th sum வந்து பார்க்கலாம். இதுல A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சம் போறதுக்கு முன்னாடி ஏ பி சிக்கான டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கான வேல்யூ பார்ப்போம். ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8ஐ விட குறைவான இயல் எண்கள் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்தானே ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 போய்கிட்டே இருக்கு. இப்ப 8ஐ விட கம்மி அப்படின்னா 1ல இருந்து 7 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதான் வந்து ஏக்கான வேல்யூ. அடுத்து பிக்கான வேல்யூ. பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். 8ஐ விட குறைவான பகா எண்கள்னா 2, 3, 5, 7 இதான் வந்து பி. அடுத்து வந்து சி. சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரட்டைப்படை பகா எண்களின் கணம். பகா எண்கள்ல ஒரே ஒரு இரட்டை எண் தான் இருக்கு, அதுதான் என்னன்னா 2. அப்ப ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோமா? சப்டிவிஷன் 1 வந்து போயிடலாம். இதுல ஏ விட்டு பி இன்டு சி ஈக்குவல் டு ஏ இன்டு சி வெட்டு பி இன்டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதா முதல்ல பண்ணணும். ஏ வெட்டு பி. ஏக்கான வேல்யூ 1 2 3 4 5 6 7 வெட்டு பிக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 2 3 5 7. வெட்டு அப்படின்னா இது பொதுவா இருக்கிறது 2 3 5 7. பொதுவா இருக்கிறதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுதான் எடுத்து 2 3 5 7 இதான் வந்து ஏ வெட்டு பி. அடுத்து ஏ வெட்டு பி இன்டு சி. ஏ வெட்டு பிக்கான வேல்யூ 2, 3, 5, 7 பெருக்கல் சிக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 2. இதை வந்து பேரா எழுதணும். 2, 2 3, 2 5, 2 7, 2. இதுதான் பாத்தீங்கன்னா எல்ஹெச்எஸ். அடுத்து வந்து ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டு சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ இன்டு சி ஈக்குவல் டு ஏக்கான வேல்யூ 1 2 3 4 5 6 7 பெருக்கல் சிக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 2. இதை பேரா எழுதணும். 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. அடுத்து பி இன்டு சி கண்டுபிடிக்கணும். பி இன்டு சி ஈக்குவல் டு பிக்கான வேல்யூ 2 3 5 7 பெருக்கல் சிக்கான வேல்யூ 2. இதே வந்து பேரா எழுதணும். 2, 2 3, 2 5, 2 7, 2. இப்போ இந்த ஏ இன்டு பி வெட்டு பி இன்டு சி வந்து கண்டுபிடிக்கணும். வெட்டு அப்படின்னா ரெண்டுமே பொதுவானது அப்படின்னு அர்த்தம். எப்பவும் போல எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கோ அதான் நம்ம வெட்டு வந்து காப்பி பண்ண போறோம். 2, 2 3, 2 5, 2 7, 2. செக் பண்ணிக்கலாம். ஏ இன்டு சில இங்க 1, 2 இருக்கு. இங்க 1, 2 இருக்கா? இல்ல. 2, 2 இருக்கு. 2, 2 அதை எழுதியிருக்கோம். அடுத்து 3, 2 இருக்கு. இங்கேயும் 3, 2 இருக்கு. அதை இங்க எழுதியிருக்கோம். அடுத்து 5, 2 இருக்கு. இங்கேயும் 5, 2 இருக்கு. அதை எழுதியாச்சு. 7, 2 இருக்கு. இங்கேயும் 7, 2 இருக்கு. அதையும் வந்து எழுதியாச்சு. இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும். அந்த கொஸ்டினை எடுத்துட்டு வந்து லாஸ்டா வந்து நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஏ வெட்டு பி இன்டு சி ஈக்குவல் டு ஏ இன்டு சி வெட்டு பி இன்டு சி.